ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எஸ்ஆர்பி டிஆர்பி ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஆர்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லோரும் கேட்குற ஒரே கொஷின் என்னென்னா, ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். இப்போது ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு. அது உங்கள் ரிசல்ட் ரிலீஸ்க்கு டைரக்ட் இம்பேக்ட் பண்ணும். அதாவது இந்த கேஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 4th March 2026 நடந்தது. இந்த கேஸை ஹியர் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பிடி ஆஷா. கேஸ் நம்பர் ரிட் பெட்டிஷன் நம்பர் 8542 ஆஃப் 2026. பெட்டிஷனர் யாருன்னா ஒய் தருண்குமார். எதுக்காக இந்த கேஸை அவர் ஃபைல் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, பெட்டிஷனர் சொன்ன மெயின் ப்ராப்ளம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷனில் அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் ரெக்ரூட் நடந்தது. அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்து 11/10/2025 நடந்து, அதில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ 27/11/2025 அட்டன் பண்ணி, அதுக்கான ரிசல்ட் இப்போ வரைக்கும் 100 நாட்களுக்கும் மேலே கடந்துருச்சு. ஆனால் இன்னும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலை. பெட்டிஷனர் பார்த்தோம்னா இந்த ரிட் பெட்டிஷன் அப்படி போட்டிருந்துருக்காரு. இதுக்கு அத்தாரிட்டி சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ரிட் பெட்டிஷன் நம்பர் 17071 ஆஃப் 2025 இந்த ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது. அது இந்த கேஸு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பெட்டிஷனர் சைட் லாயர் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளைனான ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சார். என்னென்னா, இயர்லியர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்குன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் கன்டினியூ பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் போடக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான பாயிண்ட்டை சொன்னார். இதை கோர்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ண அப்புறமா கோர்ட் கிளியராக என்ன சொல்லிச்சு, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண தடை இல்லை, ஸ்டே இருக்கிறத அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு மட்டும்தான். ஸோ இன்டர்வியூ ரிசல்ட்டை 1 வீக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் ரிட் பெட்டிஷன் நம்பர் 17071 ஆஃப் 2025 கேஸ் ஃபைனல் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரிசல்ட் ரிலீஸ் பண்ண கோர்ட் அலோவ் பண்ணியிருக்கு. அதுக்கும் 1 வீக் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. பட் இமீடியட் அப்பாயின்மெண்ட் இல்லை. ஓகேவா? ஆனால் நம்ம நேரம் இந்த கேஸ் அதாவது தருண்குமார் போட்டு இந்த பெட்டிஷன் பார்த்துட்டோம்னா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு பார்த்தோம்னா மெயின் கேஸான 17071 ஆஃப் 2025 அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு 5th March 2026 மதியம் 2:15 காட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா நேற்று காஸ்ட் லிஸ்ட்டில் நம்மளுக்கு நோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மளுக்கு போட்டுருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.